ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். நிலவை ஆராய்ச்சி செய்யும் நாசாவின் கனவு திட்டம் வரலாற்று வெற்றியை பெற்றிருக்கிறது. இது சாத்தியமானது எப்படி? விரிவாக பார்க்கலாம். And there go the first series of parachutes, and we're on drogues. Search and recovery beacon has been activated on Integrity. Integrity splashdown, sending post-landing command now. Splashdown confirmed. Copy splashdown, waiting on VLDR. Splashdown confirmed at 7:07 p.m. Central. நிலவுக்கு மீண்டும் மனிதர்களை அனுப்பும் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவின் கனவு திட்டம் ஒரு மாபெரும் மைல்கல்லை எட்டியுள்ளது. ஆர்டெமிஸ் 2 திட்டத்தின் கீழ் விண்ணுக்கு சென்ற 4 விண்வெளி வீரர்களும் தங்களது வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு இன்று பூமிக்கு திரும்பினர். கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி ஓரியன் விண்கலம் மூலம் விண்ணில் பாய்ந்த இந்த 4 வீரர்கள் நிலவை மிக நெருக்கமாக சென்று ஆய்வு செய்தனர். We are going for all humanity. The crew of Artemis 2 now bound for the moon. We surpassed the furthest distance humans have ever traveled from planet Earth. We just went sci-fi. It just looks unreal. This is a beautiful planet and a very special place in our universe. We do not leave Earth, we choose it. We have to get back. All the good stuff is coming back with us. There's so many more pictures, so many more stories. இந்த பயணத்தின் மிக முக்கிய சாதனையாக இதுவரை மனித கண்கள் நேரடியாக காணாத நிலவின் மறுபக்கத்தை இவர்கள் நேரில் கண்டு ஆய்வு செய்துள்ளனர். Come back around the other side of the moon, and that little crescent that you see is Earth, over 252,000 miles away. As we prepare to go out of radio communication of Katie and Ellie. சுமார் 9 நாட்கள் விண்வெளியில் ஆய்வு மேற்கொண்ட இவர்கள் இன்று அதிகாலை 5 மணியளவில் அமெரிக்காவின் சாண்டியாகோ நகர் அருகே பசிபிக் கடலில் வந்திறங்கினர். Search and recovery beacon has been activated on Integrity. Integrity splashdown, sending post-landing command now. Splashdown confirmed. Copy splashdown, waiting on VLDR. 3 ராட்சச பாராசூட்டுகள் உதவியுடன் ஓரியன் விண்கலம் கடலில் மெதுவாக தரையிறங்கியதும் தயார் நிலையில் இருந்த மீட்பு குழுவினர் விண்வெளி வீரர்களை பத்திரமாக மீட்டனர். When we did Apollo, which again, the more we learn about what they did, the more magical it seems what they were able to accomplish given the tech. Wanted to do was learn how to live and work in space for a long time. They wanted to do that first before they were confident. As we begin to hoist the crew onto the helicopters to head back to the recovery ship. Thank Control Houston, with the crew members now beginning to be hoisted aboard the Navy helicopters. Above the front porch, lowering, already outfitted with a harness vest. As we wait for that helicopter to come back, make its way back around, just want to mention that flight back to the ship here would be safer, faster, and more comfortable for our crew who just come. Astronaut in the air, getting hoisted quickly back. மொத்தம் 11,02,000 கிலோமீட்டர் தொலைவை இந்த பயணம் கடந்துள்ளது. இது இதற்கு முன்னதாக 1970ஆம் ஆண்டு அப்போலோ 13 விண்கலம் படைத்த சாதனையை முறியடித்துள்ளது. பூமியிலிருந்து சுமார் 4 லட்சம் கிலோமீட்டர் தொலைவு வரை பயணித்து திரும்பியுள்ள இந்த வீரர்களில் முதல் முறையாக பெண் ஒருவரும் இடம்பெற்றுள்ளது விண்வெளி வரலாற்றில் முக்கிய பதிவாக பார்க்கப்படுகிறது. நிலவின் மேற்பரப்பு, கதிர்வீச்சு மற்றும் விண்கலத்தின் செயல்திறன் குறித்த பல்வேறு முக்கிய தரவுகளை இந்த வீரர்கள் சேகரித்து வந்துள்ளனர். இந்த திட்டத்தின் வெற்றி அடுத்த கட்டமாக நிலவின் மேற்பரப்பில் மனிதர்களை தரையிறக்கும் நாசாவின் இலக்கிற்கு மிக வலுவான அடித்தளத்தை அமைத்துள்ளது. வரலாற்று சாதனையை படைத்து திரும்பியுள்ள விண்வெளி வீரர்களுக்கு உலகெங்கிலும் இருந்து பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.